ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கேக்கு ஸ்டென்சில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நார்மல் கேக்கில் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறதை விட இந்த டாப் ஃபார்வர்ட் கேக்கில் வந்துட்டு ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கேக்கில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக. ரொம்ப நீட்டாக வரலனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துருந்துச்சுங்க. சொல்லப்போனால் இந்த டாப் ஃபார்வர்ட் கேக் கூட இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த கேக் பண்ணணுன்ட்டு. கடைசியாக இப்போ தான் இந்த கேக் பண்ண டைம் இருந்தது. இதுலேயும் ஒரு சில சொதப்பல்கள்லாம் நிறைய நடந்துருச்சு. இந்த கேக்கை கட் பண்ணி நிற்க வச்சு பேக் சைடு ஐசிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இது எதனாலனா நான் கீழே கட் பண்ணும்போது அந்த பேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இல்லாதனால தான். உங்களுக்கு கேக்கு பார்த்தாலே தெரியும் சரிஞ்சிருக்கிறது ஒரு சைடு. என்னால் ஐசிங் பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணிட்டேன், திரும்ப அதை எடுத்து ஈவனாக திரும்ப கட் பண்ணிவிட்டு திரும்ப வச்சு தான் ஐசிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். இந்த மாதிரி டாப் ஃபார்வர்ட் கேக் பண்ணும்போது ஒரு 2 டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இந்த கேக்கோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கீழே அந்த பேஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, சுகர் சிரப்பு கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்கோங்க. சுகர் சிரப்பு அதிகமானால் கூட கேக் சரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மேக்கப் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த ஆனிவர்சரி கேக்கோட கப்பல். அவங்களையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே கொஞ்சம் ரோசஸ்லாம் வச்சு விட்டாச்சு. இந்த ரோசஸ்லாம் அழகுக்காக வைக்கலங்க, கேக் எங்கள் ஃப்ரண்ட்டில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரோஸ் வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி இந்த கேக்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்மளோட கப்பல் எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இவங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக செட் ஆகிட்டாங்கல்ல. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, நானும் என் ஹஸ்பண்டு தான். ஆமாங்க, இது எங்களோட ஆனிவர்சரி கேக்கு தான். இது செஞ்சு ஒரு 3 months பேக் இருக்கும். இப்போ தான் எனக்கு இதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண டைம் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.